உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேய்வழி சாலை இந்த கிராமத்துல ஆண்டவர் அப்படிங்கிறவரை நீங்க வழிபட்டு வர்றீங்க இல்லையா? இந்த மார்க்கத்தை உருவாக்குனவர் அவர்னா அவர் யாரு? அவங்க பின்னால குடும்பத்தையும் எல்லாத்தையும் தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அன்னைக்கு ரேட்ல 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்களாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா 10 கிராம் 12 கிராம் இருக்கு. அது கொங்கு கவுண்டர், வேளாள கவுண்டர் குடும்பத்துல பிறந்தவங்க. சக்கரவர்த்தி அக்பர் காலத்துல அவங்க எல்லாம் மதம் மாற்றப்பட்டாங்க. அப்போ ஒரு இந்துவா பிறந்து கவுண்டர் சமுதாயத்துல இருந்து அக்பர் காலத்துல இஸ்லாமா மாறி காதர் பாட்சான் பெயரும் மாறி. நம்ம மெய்வெளி சாலை கிராமத்துக்குள்ள வந்திருக்கோம். எங்க ஒரு 600 வீடுகள் இருக்கு. உருவம் இல்லாத தெய்வ வழிபாடு தான் இங்குள்ள மக்கள் பின்பற்றுறாங்க. அது மட்டும் இல்ல, மதம் கிடையாது இவங்களுக்கு, சாதி கிடையாது, எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் இங்க வாழ்ற மக்கள் ஃபாலோ பண்ணல. ஏன்னா கரண்டே கிடையாது. சோலார்ல லைட் 2 லைட் மட்டும் ஒரு வீட்டுக்கு போட்டுக்கிறாங்க. வருஷத்துல 5 திருவிழா, மாசத்துல 2 கோடி, எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும்ல. எல்லாமே இருக்கீங்க இங்கதான். ஆமா. இவங்க வீடு பார்க்கலாமா? நமக்கு உள்ள போய் பாருங்க. விறகடுப்பு தான். அப்படியா? ஆமா. கேஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. சிலர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்கல்ல சார், இவங்க மெய்வெளி சாலை அப்படிங்கிற அந்த கிராமம் செயல்படுது, அங்க கரண்ட் இல்ல, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுலன்னு சொல்றாங்க. ஆனா வெளியில வீடு கட்டி வாழறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? Is in penance state. அப்படியா? சமத்துல இருக்கு. Last 50 years is in penance state. சமத்துல. அப்படியா? இது 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது மூத்த பொண்ணுக்கு இப்ப திருமணம் பண்ணி கொடுத்தேன். அவங்க அவங்க ஃபேமிலி முதலியார் ஃபேமிலி. இந்துல இருந்து அவங்க சாலை மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க. அங்கதான் நீங்க இஸ்லாமியரா இருந்து சாலை மார்க்கத்துக்கு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு சொந்த பந்தம் இருந்திருக்கும்ல, நீங்க இஸ்லாமியரா பிறந்தப்ப அவங்க எல்லாம் இதை ஆதரிக்கிறாங்களா? எல்லா மதமும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற பிரின்சிபல்ல வந்துடுறதுனால இப்ப நான் என்னோட பொண்ணை நான் செட்டியார் வீட்டுல கொடுத்திருப்பேன். என் பையனை நான் கவுண்டமார் வீட்டுல கொடுத்திருப்பேன். கவுண்டமார் வீட்டுல இருந்து ஒரு இஸ்லாத்துல ஒரு பொண்ணு எடுத்திருப்பாங்க. இஸ்லாத்துல இருந்து ஐயர் வீட்டுல கொடுத்திருக்காங்க. வரதட்சணை கேட்க கூடாது. அது கேட்டா இங்க அசிங்கம். இந்த மெய்வெளி சாலை கிராமத்துக்குள்ள யாரும் செப்பல் போடக்கூடாதுன்னு வெளியிலேயே செப்பல் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. சோ உள்ள யாருமே செப்பல் யூஸ் பண்றது இல்ல. மெய்வெளி சாலை கிராமத்தோட நடுவுல ஒரு கொடி ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த கொடி வெள்ளை கலர்ல ஒரு மஞ்சள் கலர் பிறை இருக்கு. இந்த கொடி சொல்ல வர விஷயம் என்ன? இந்த உலக மக்கள் எல்லாரும் இந்த மெய்ஞானத்தை பெறணும். உண்மையாலுமே ஏன் மனிதன் இந்த பூமியில பிறந்தான், அவனுக்கு இந்த மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எங்க ஆண்டவங்களோட குரு பிரான் மெய்வெளி அவங்க தனிகமணி பிரான் அவங்களோட உத்தரவுக்கு, அவங்களோட ஆசைக்காக இது மேல இருக்கு. தெய்வம் அவர்கள் 34 எழுத்துக்களை சேர்த்திருக்காங்க. இப்ப இரு அப்படிங்கிறது ஒரு துணை எழுத்து போட்டு மேல புள்ளி வைப்பாங்க. ஆனா இது முன்ன அப்படி கிடையாது. ரா போட்டு மேல புள்ளி வச்சதான் இருன்னு வரும். இப்ப அங்க பாருங்களேன், அங்க பெருந்தவ பள்ளி அப்படின்னு இருக்குல்ல. நான் இங்க வெளியிருந்து வரவங்க எப்படி படிப்பாங்கன்னா பெருநவப்பள்ளின்னு படிப்பாங்க. ஆமா இல்லையா? அந்த மாதிரி 34 எழுத்த நம்ம நடைமுறையில தமிழ்ல இருந்து அந்த எழுத்துக்களை விட்டுட்டோம். தமிழ் எழுத்தோட காங்கிறது 1. இதெல்லாம் எழுத்துக்கள். இந்த மாதிரிலாம் இப்ப உலகத்துல இல்ல. இப்ப அந்த இருந்தது மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி எழுத்துக்கள் உள்ள பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் இந்த தமிழ் எழுத்துக்களை தான் வரும். இந்த சாலை கிராமத்துல சாதி மதம் முக்கியமா பாக்குறது இல்ல. இங்க வசிக்கக்கூடிய மக்கள் இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியன் இந்த மாதிரி எந்த ஒரு மத வேறுபாடும் இல்ல. என் கூட நிக்கிறவர் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். உங்களோட பெயர் என்ன சார்? என் பேர் சாலை ராஜா முகமது. பட் இந்த மார்க்கத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய, நீங்க வேதங்கள் பத்தி எல்லாம் பேசுறீங்க ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும். எப்ப கத்துக்கிட்டீங்க? இங்க வந்துதான் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மெய்வெளியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அப்புறம் எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் ஒரே கருத்தை தான் சொல்லுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ உங்க குடும்பம் இஸ்லாம ஃபாலோ பண்றீங்களா இல்ல சாலை மார்க்கத்தை? சாலை என்னுடைய மார்க்கத்துல நாங்க வந்தோம். சாலை மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்றீங்க. எல்லாமே மெய்வெளியுடைய ரூல்ஸ் தான். நாங்க இங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ அதுதான். எங்களுடைய வணக்கங்கள் வேற, எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள்
இன்னும் எங்களுடைய திருவிழாக்கள்லாம் வேறதான், எல்லாமே வேற. வேறதான். ஒரு வணக்கம் சொல்லுங்க சார். மெய்வெளி சாலையில எப்படி வணக்கம் சொல்லப்படுது? அதாவது எங்களுடைய தெய்வம் அவர்கள் என்ன அப்ப பண்ணிருக்காங்கன்னா, நாங்க ஒருத்தவங்களை பாக்குறோம், இப்ப உங்களே பாக்குறோம் வர்றாங்க அப்படின்னா இந்த 2 கையையும் வச்சு தலையில இங்க வச்சு நமஸ்காரம் பண்ணுவோம். இறைவன் வெளியில எங்கேயுமே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்காங்க. அது நம்மளோட சிரசுல இருக்காங்க. இப்ப நீங்க வந்தீங்க முக்காடு போடுங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா தலையில தான் இறைவன் குடியிருக்கிறான். இந்த எஞ்சான் உடம்புக்கு பிரதானமானது சிரசு. அங்கிருந்து தான் எல்லாமே ஜெகாதி அந்த எல்லாமே வந்து செயல்படுது. அப்ப இறைவன் குடியிருக்கிற இடமும் மனிதனுடைய சிரசு தான். அதனால நாங்க என்னன்னா இறைவன் எனக்குள்ளேயும் குடியிருக்கிறார், அது உங்களுக்குள்ளேயும் குடியிருக்காங்க. அப்ப 2 பேரும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல அப்படிங்கறதுனால அந்த இதுதான் வணக்கம் இவங்க சொல்ற முறை. சோ இப்படி நமஸ்காரம் பண்ணுவாங்க, இப்படி கைகூப்பி வணக்கம் சொல்லுவாங்க. பட் சாலை மார்க்கத்தினரோட வணக்கம் இதுதான். நீங்க இஸ்லாம்ல இருந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றி இங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்க குடும்பத்துல வாரிசுகளுக்கு திருமணம் அப்படின்னு பண்ணும்போது சாதி மதம் பாக்குறீங்களா? இப்ப எனக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது மூத்த பொண்ணுக்கு இப்ப திருமணம் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து முதலியார் ஃபேமிலி, இந்துல இருந்து அவங்க உங்க சாலை மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க. அங்கதான் நீங்க இஸ்லாமியரா இருந்து சாலை மார்க்கத்துக்கு. ஆமா, நான் வந்து அவங்களுக்கு பொண்ணை கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு சொந்த பந்தம் இருந்திருக்கும்ல, நீங்க இஸ்லாமியரா பிறந்தப்ப அவங்க எல்லாம் இதை ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஃபங்க்ஷன்னா வருவாங்க போவாங்க, எப்படி ஆதரிப்பாங்க? ஆதரிக்க மாட்டாங்க. பட் நீங்க அது பெருசா எடுத்து எங்களுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு சொந்தமே இங்க இருக்கு. எல்லாம் இவரு சொந்தம் தான் எங்களுக்கு, அவரு சொந்தம் தான். இங்க இருக்கிற எல்லாருமே எங்களுடைய சொந்தம் தான். இந்த எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுறவங்க அத்தனை பேருமே எங்களுடைய சொந்தம். மெய்வெளி சாலை இந்த கிராமத்துல வந்து ஆண்டவர் அப்படிங்கிறவரை நீங்க வழிபட்டு வர்றீங்க இல்லையா? இந்த மார்க்கத்தை உருவாக்குனவர் அவர்னா அவர் யாரு? நம்ம கொங்கு தேசத்துல மார்கப்பட்டின்ற ஊர்ல 1860வது வருஷத்துல ஒரு விவசாய குடும்பத்துல, ஒரு இஸ்லாமிய விவசாய குடும்பத்துல அவங்க மகனாக பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இளமையிலேயே அந்த தேட்டம், இந்த மெய்ஞான தேட்டமானது இருந்ததுனால யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த மார்க்கத்தை வந்து எப்படியானா நம்ம அடைஞ்சு ஆகணும்னு அவங்க சுத்தி அலைஞ்சு தேடி இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கல. கடைசிதான் அவங்களுக்கு வந்து தணிகை மணிப்பிரான் அப்படின்ற ஒரு பெரியோர்கள் காசுக்காரம்பாளையன்ற அந்த ஒரு இடத்துல அவங்க வந்து நெல் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஈவேரா பெரியாரோட அப்பா வெங்கடப்ப நாயக்கர் அவங்க கூட, அவங்க 2 பேரும் ஒரே வயது. அப்ப அந்த நேரத்துலதான் வந்து இவங்களை அந்த தணிகமணி பிரான் என்னப்பட்ட அந்த பெரியோர், அவங்க ஒரு விஞ்ஞானி, அவர்களை சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு அவங்களோட அந்த போதனை அதுல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அவங்க பின்னால குடும்பத்தையும் எல்லாத்தையும் தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அன்னைக்கு டேட்ல வந்து 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்களாம் அவங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் 12 கிராம் இருக்கும். 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்க. விவசாயம் பண்ணி நெல் கொள்முதல் பண்ணி நெல் வியாபாரம் பண்ண அதுல சம்பாதிச்சது 36,000 வெள்ளிக்காசுகள் வச்சிருந்தாங்க. அதையும் விட்டுட்டாங்க, தாய் தந்தையை விட்டுட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு திருமணமாகி 3 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. அந்த குழந்தையும் விட்டுட்டு இவங்க பின்னால போயிட்டாங்க. உடல் பொருளாவிய தத்தம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களோட கூடவே போய் 12 வருஷ காலம் நகமும் சதையும் போல இருந்து இவங்களோட அந்த என்ன சொல்றது மெய்ஞான தீவிரத்தை பார்த்து அவங்க இவங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுப்பாங்க. இவருடைய பேரு அந்த ஆண்டவர் இவங்களோட பேரு பழைய பேரு வந்து காதர் பாட்ஷான்னு பேரு. அவங்க முஸ்லீம் குலத்துல பிறந்ததுனால காதர் பாட்ஷான்னு பேரு. ஆனா அவங்க ஒரிஜினலா பாத்தீங்கன்னாக்கா அது கொங்கு கவுண்டர், வேளாள கவுண்டர் குடும்பத்துல பிறந்தவங்க. இது சக்கரவர்த்தி அக்பர் காலத்துல அவங்க எல்லாம் மதம் மாற்றப்பட்டாங்க. அப்போ ஒரு இந்துவா தான் இருந்தாங்க. சமுதாயத்துல இருந்து அக்பர் காலத்துல இஸ்லாமா மாறி காதர் பாட்ஷான்னு பெயரும் மாற்றப்பட்டாங்க. சோ அப்படி நிறைய பேர் மாறி இருக்காங்க. சோ அவங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 1900 இது நடந்தது, 1900 அதுல நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க கூட 23 வருஷம் அவங்க பயணம் பண்றாங்க. பயணம் பண்ணி அந்த விஞ்ஞான பாதையில அவங்க காட்டின வழியில இவங்க இருந்து தவம் பண்ணி அதுக்கப்புறம் 1930 அந்த வாக்குல வெளியில வராங்க. 1930 வாக்குல வெளியில வந்து அவங்களுடைய குரு பெருமானுடைய உத்தரவு பெற்று வெளியில வந்து இத வந்து இந்த மார்க்கத்தை
இது மக்களுக்கு, அதாவது மனித சமுதாயத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகவும் அவங்க வராங்க. வந்து மக்கள் எல்லாம் பேசி அவங்க கிட்ட அப்படி வந்தவங்க தான் இப்ப இருக்கிற 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள். இதுல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் இருப்பாங்க. ஹிந்துஸ்ல ரைட் ஃப்ரம் ஹரிஜன் டு பிராமன் இருப்பாங்க. நாங்க ஹரிஜன்னாக்கா இப்ப பட்டியல் என்னம்னு சொல்றாங்க, அப்புறம் வந்து பறையர்னு சொல்றாங்க, பள்ளர்னு சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்றது இல்ல. அவங்களுக்கு அவங்க என்ன பேர் கொடுத்திருக்காங்கன்னா புராதனர். அவங்களுக்கு பேர் புராதனர்னு பேரு. சோ இப்பெல்லாம் லேட்டஸ்டா சொல்றாங்க இவங்க இந்த பட்டியல் சமுதாயம் தான் ஆதி காலத்து தமிழர்கள்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப ரிசர்ச் பண்ணி நிறைய சயின்டிஸ்டுங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க உங்களுக்குள்ள இந்த மத வேறுபாடு, சாதி வேறுபாடு எல்லாமே பார்ஷியாலிட்டி பாக்குறது இல்ல. திருமணம்னு வந்தா சாலை மார்க்கத்துல சேரும்போது அவங்களோட ஆரிஜின் எந்த மதமோ எந்த சாதியோ இருந்தாலும் இதை எம்ப்ரேஸ் பண்ண உடனே we don't attach ourselves with the original religion. அதாவது எல்லா மதமும் ஒண்ணு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற பிரின்சிபல்ல வந்துடுறதுனால இப்ப நான் வந்து என்னோட பொண்ணை வந்து நான் செட்டியார் வீட்டுல கொடுத்திருப்பேன், என் பையனை வந்து நான் கவுண்டமார் வீட்டுல கொடுத்திருப்பேன். கவுண்டமார் வீட்டுல இருந்து ஒரு இஸ்லாத்துல ஒரு பொண்ணு எடுத்திருப்பாங்க, இஸ்லாத்துல இருந்து ஐயர் வீட்டுல கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். அப்படி எல்லாம் கொடுத்து இப்ப நடந்து வரதட்சணை கேட்க கூடாது. அது கேட்டா இங்க அசிங்கம். அதே மாதிரி திருமணம், போக்குவரத்து எல்லா செலவுகளும் 50-50. சிலர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்கல்ல சார், இவங்க வந்து மெய்வெளி சாலை அப்படிங்கிற அந்த கிராமம் செயல்படுது, அங்க கரண்ட் இல்ல, நாங்க மினிமலிஸ்டா லைஃப் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுலன்னு சொல்றாங்க. ஆனா வெளியில வந்து வீடு கட்டி வாழறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய, அதாவது பிரதம மந்திரி மோடிஜியோட அந்த ஸ்கீம் பிரகாரம் வெளியில வந்து யாரும் வந்து டாய்லெட் போக கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அதனால வேண்டி இப்ப உள்ளுக்குள்ள எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அங்க வந்து நாங்க என்ன பண்றோம், வெளியில அதுக்கு அந்த காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு சுகாதார வளாகம் பொதுவாக கட்டி வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணோம்னா வெளியில போய் பண்ணணும். சோ வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க அவ்வளவு தொலைவு போக முடியாது, அவசரமா வந்துருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அதனால அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணாங்க, இங்க வெளியில வீடு கட்டினாங்க. வெளியில வீடு கட்டும் போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க. உள்ள நாங்க வணக்கத்துக்கு போகும்போதும் பிரேயருக்கு போகும்போதும் அங்க போயிடுவோம். அப்படியே சப்போஸ் அங்க இருக்கும் போது நாங்க யூஸ் பண்ணோம்னா வளாகத்துக்கு போயிடுவோம். அங்க இல்லாத போது இங்க வரணும்னாக்கா இங்க வந்துடும். இதுதானே தவிர்த்து இது வந்து அவ கட்டாயத்தின் பேர்ல வந்ததுதானே தவிர்த்து எங்களோட பிரின்சிபல் பேஸ்ல வந்தது இல்லை. இந்த மெய்வழிச்சாலைக்கு 1941 தான் எங்க ஆண்டவங்க இங்க வந்து செட்டில் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப மதுரை ஏர்போர்ட் இருக்குல்ல, அதை தள்ளி அந்த மதுரை அருப்புக்கோட்டை ரோட்ல ஒரு ஏரியா 120 ஏக்கர்ஸ். அது வந்து அந்த நேரத்துல அங்க வந்து கலெக்டரா இருந்த அக்பர் அலி என்ற ஒரு கலெக்டர், அவரு வந்து அது வெள்ளக்காரன் காலத்துல அவங்க வந்து விக்டோரியா மகாராணியோட அவங்களோட உத்தரவின் பேர்ல அந்த இடத்த ஆண்டவங்களுக்கு ஆசிரமம் அமைச்சு இந்த விஞ்ஞானத்தை நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. இத விக்டோரியா மகாராணி அவங்க வந்து என்ற ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. சோ அப்ப வந்து 120 ஏக்கர் இடம். ஆமா, 120 ஏக்கர். அத வந்து அங்க இருந்த கலெக்டர் இருந்த போது அக்பர் அலி அவரு தான் சாசனம் பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா? அது வாங்கிக்கிட்டாங்க. அதுலதான் வீடுகள்லாம் கட்டி, வீடுலாம் சின்ன சின்ன வீடுன்னா என்ன, பெரிய பெரிய இல்ல, இருக்கிறதுக்கு தங்கறதுக்கு உங்க ஆண்டவர் வந்து ஆசிரமம் மெய்வெளி சாலையை அந்த மதுரை அருப்புக்கோட்டை அங்க ஒரு ஆலயம் மாதிரி ஒண்ணு கட்டி அவங்களே கட்டினாங்க. அது எல்லாமே எங்களோட பணம். அதாவது எங்களோட கண்ட்ரிபியூஷன். we have not taken from anybody else outside. எங்களோட ஃபாலோயர்ஸோட நன்கொடை. அதை வச்சு அதை கட்டினாங்க. குடில்லாம் கட்டி இடத்தை கொடுத்தது பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா. ஆமா, அதுல நீங்க குடில் கட்டி. இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்ல கேள்வி நான் கொடுத்தது. ஆனா அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. சோ அப்போ அந்த நேரத்துல அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால வைஸ்ராய் வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க, இது வந்து எங்களுக்கு இப்ப வார் டைமா இருக்கு, எங்களோட ஏர்போர்ஸுக்கு ஒரு சிக்னலிங் ரூம் இங்க வேணும், அதுக்கு அந்த ஆலயம் கட்டியிருந்தாங்க பாரு, அது ரொம்ப சூட்டபிளா இருந்தது, அதனால நாங்க இது எங்களுக்கு வேணும், இதை எங்களுக்கு நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் அப்ப ஆண்டவங்க சொல்லும் போது கூட, நமக்கு காவலன் அல்லவா, நம்மளை காப்பாத்துறவங்க இல்லையா அவங்க, அதாவது அரசர் அல்லவா, அவங்க கேட்கும் போது நம்ம எப்படி மறுக்க முடியும், அதனால நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி கொடுத்ததுக்கு
அவங்க கவர்மெண்ட்ல இருந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1,75,000 ரூபாய் அந்த டேட்ல அந்த கரன்சியை கொடுத்தாங்க. ஓ, பிரிட்டிஷ் ராணியே இடத்த கொடுக்குறாங்க. கொடுத்த கொஞ்ச நாட்கள்லயே வருடங்கள்லயே அந்த இடத்தை கேக்குறாங்க. நாங்க கட்டணும். ஆ. அந்த கட்டினதை அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, அதை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ம். 1,75,000 ரூபாய் கரன்சி, பிரிட்டிஷ் கரன்சியை கொடுத்துருக்காங்க. Okay. அது வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 88, 90 இருக்கும். 88 கிட்ட இருக்கும் ஆண்டவரோட இருக்கும் வயசு. இன்னைக்கு சாலைவழி மார்க்கத்துல ரொம்ப சிம்பிளான லைஃபையும் பாகுபாடு அற்ற ஒரு வாழ்க்கை முறையும் மனிதர்களிடத்தை நீங்க கொண்டு சேர்க்க விரும்புறீங்க. இந்த ஆன்மீகத்தோட எண்ட் நோட், ஒரு நோக்கம் இருக்கும்ல, ஆமா. அது என்ன? அதாவது இப்ப தங்கத்தினோட குணம் என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன, ம், மண்ணுல போட்டா அழியாது. ம், வேற மாத்தி ஏறும், கேரட் ஏறிக்கிட்டே இருக்கும் ம், இல்லையா? ஆமா. 24 கேரட்டுக்கு மேல கூட ஆமா. போகுதா என்னன்னு தெரியாது. ஆனா 24 கேரட் தான் நம்ம வச்சிருக்கோம். ம், மாத்தி ஏறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு 18 கேரட் உள்ள ஒரு தங்கத்தை நீங்க போச்சிட்டு ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கன்னா ம். அதனோட மாத்தி ஏறும், அந்த தங்கத்தினோட மாத்து. அது மாதிரி. அது மாதிரி எங்களை வந்து இது அழியக்கூடிய தேகம், ம், இது அழியக்கூடிய தேகம். இந்த அழியக்கூடிய தேகத்தை அழியாம ஆக்கக்கூடிய வகையை எங்களுக்கு அவங்க செயலா செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப நாங்க எங்களுக்குள்ள இறந்து போயிட்டாங்களா நாங்க அழுவுறது கிடையாது. ம், அவங்களோட வயசு முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு தாய் தந்தையால கொடுக்கப்பட்ட அந்த வயசு முடிஞ்சிடுச்சு. அப்போ அவங்க வந்து இந்த உள்ள இருக்கிற இவ்வளவு நாள் இப்ப நான் 17 வயசுல இந்த இதுல சேர்ந்தேன். இப்ப எனக்கு வந்து 76 வயசு ஆச்சு. ம். இந்த 76 வருஷமா நான் இதுல இருக்கேன் இல்லைங்களா? அப்ப அந்த பீரியட்ல என்னோட ஜீவனானது இந்த உடல்ல இருந்து இயங்குது இல்லைங்களா? அதனாலதான் நான் உலகத்துல போறேன் வரேன் எல்லாம் செய்யும். அந்த ஜீவனானது கடைசியில என்னோட முடிவு வரும்போது எங்கிட்ட இருக்க இது வந்து அழிஞ்சு போற தேகம், இதுக்குள்ள அழியாத தேகம் ஒண்ணு, சூக்கும தேகம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் காரண தேகம்னு ஒண்ணு இருக்கு, மகா காரண தேகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த சூக்கும தேகத்திலையும் காரண தேகத்திலையும் முதல்ல சூக்கும தேகத்துல அடைக்கலம் புகுந்து காரண தேகத்துல போய் பர்மனண்டா செட்டில் ஆகிறது. இதுதான் முக்தி, இதுதான் பிறவா நெறி, இதுதான் பரமபதம் அடைதல்னு எல்லா வேதமும் இன்க்ளூடிங் இஸ்லாமிய வேதம் கூட சொல்லுது. அதுதான் இஸ்லாமிய உங்களுடைய வேதம் சொல்லுது. நோக்கம். அதனால கிட்டத்தட்ட ஜீவ சமாதின்ற மாதிரி. ஆமா, ஜீவ சமாதின்றது இப்ப இவங்க யூஸ் பண்றது வேர்டு. ம். ஜீவன் தான் சமாதி ஆகும், உடல் ஆகாது. அதனால அது வந்து சமாதின்னு சொன்னாலே ஜீவ சமாதி இப்ப தான். நீங்க யாராவது தவறிட்டா உயிரிழந்தா அழுறது கிடையாது. அதான் அடக்கம். அவங்கள பாத்தீங்களா, அந்த உயிர் இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு மட்டும், 2 மட்டும் இருக்காது. மூச்சு இருக்காது, பேச்சு இருக்காது, ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணாது, நாடி இருக்காது, அவ்வளவுதான். ம். மீதி எல்லாமே ஆஸ் இஃப் இன் லைவ் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.